வந்தே மாதரம் பாடலை பாடுவது காங்கிரஸ் கட்சியின் வழக்கம் என்றும், ஆனால் சுதந்திர போராட்டத்தின் போது அதை பாடாதவர்கள் தற்போது அதை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டு நிறைவு குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிதான் வந்தே மாதரத்தை சுதந்திர முழக்கமாக மாற்றியது என்றார். ஆனால் பாஜகவும் அதன் ஆதரவு அமைப்புகளும் ஒருபோதும் தேசபக்தி பாடல்களை பாடியதில்லை, சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்ததில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் காரியக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில்தான் வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். இது குறித்த கூட்டு முடிவை எடுத்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களை ஒன்றிய பாஜக அரசு அவமதிப்பதாகவும், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நேருவை குறிவைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 1921ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் வந்தே மாதரம் என்று கோஷமிட்டபடி சிறைக்கு சென்றதாகவும், ஆனால் அப்போது RSS அமைப்பினர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக வேலை செய்து கொண்டிருந்ததாக கார்கே விமர்சித்தார்.